ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா த அல்டிமேட் காட் ஆஃப் அல்கமி அப்படிங்கிற மான்வாவோட 171 அப்புறம் 172 இந்த ரெண்டு சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இந்த வீடியோ புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த சாங்கியான் அப்படிங்கிறவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோ அவனோட லியோசங் ஸ்வாட வச்சு அவனை ஃப்ரீஸ் பண்ணி ஒரு ஸ்டாச்சு மாதிரி மாத்திருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவும் ஃபெங்ஜிங் அப்புறம் ஹோச்சனோட கல்டிவேஷனுக்காக அப்படின்னு ஒரு பில்லை ரிஃபைன் பண்ணி நம்ம சியோசங் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பான். அப்புறம் நம்ம ஃபெங்ஜிங்கே நம்ம ஹீரோ லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்றதுக்காக சோல் எக்ஸ்டென்சிங் டிராகர் அப்படிங்கிற ஒரு வெப்பன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் நான் இப்ப அந்த ஹெவன்லி ரோஸ் பிளேஸ எப்படி அழிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிருப்பான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் அந்த கோசன் ஃபிளவர் இல்லாதனால அங்க ஒரு எல்டர் பொசிஷன் காலியா தான் இருக்கு, நீ ஒரு எல்டரா மாறிடு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த லாங்கியா கிராஸ்லேண்ட்ல இருக்க டியான்சோ பிளேஸோட ஃப்ரண்ட் லேயர் தான் காட்டுறாங்க. அங்க ஒருத்தனும் ரொம்ப வலிக்குதுரா அப்படின்னு கதறான். அப்ப அந்த டாக்டர் மாதிரி இருக்கவனும் இல்ல இவனோட காலு ஃபுல்லா உடஞ்சிருச்சு, இதை சரி பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறான். அப்ப அங்க இருந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த டாக்டரும் இவனோட காலு மட்டும் காயம் பண்ணல, ரொம்பவே ஆபத்தான ஒரு வெனமஸ் பீஸ்டால அட்டாக் பண்ணப்பட்டிருக்கான், இவனை என்னால காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு தெரியல, சந்தேகம் தான் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் நான் கொஞ்சம் பாக்கட்டுமா அப்படிங்கிறான். அப்ப அந்த டாக்டரும் நம்ம ஹீரோவை டே முட்டாள், உன்னை யாரா இங்க உள்ள விட்டாங்க, குவாலிஃபைடு டாக்டர்ஸ் மட்டும்தான் இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், முதல்ல இடத்த காலி பண்ணுடா அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவும் அவன் காலை பார்த்துட்டு ஓ இதுதான் பிரச்சனையா, டே தம்பி உன் வாயை கொஞ்சம் துற அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இதை சாப்பிடு அப்படின்னு ஏதோ ஒரு பில்ல கொடுக்குறான். அப்ப அந்த டாக்டரும் டே இவன் என்னோட பேஷண்ட், நீ என்னடா பண்ற, செத்து கீத்து போயிட்டானா யாரா பதில் சொல்றது அப்படின்னு கத்துறான். அப்ப இவ்வளவு நேரம் வழியில கத்திட்டு இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு நான் கியூர் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறான். அந்த டாக்டரும் வாயை பொழந்துட்டு இதை எப்படா பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோவும் நான் ஒன்னும் பெருசாலாம் பண்ணல, என்னோட ரீஜிவேஷன் ரெக்கவரி பில்ல தான் கொடுத்தேன், அப்புறம் என்னோட மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு உனக்கு இப்ப புரிஞ்சா அப்படின்ட்டு வேற ஏதாவது கேட்கணுமா அப்படிங்கிறான். அந்த டாக்டரும் ஷாக் ஆயிட்டு என்னது ரீஜிவேஷன் ரெக்கவரி பில்லா, இந்த பில் ஹை லெவல் அல்கமிஸ்ட் கிட்ட மட்டும்தானே இருக்கும், அப்படின்னா இவன் ஒரு அல்கமிஸ்டா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல சார் எந்த சந்தேகமும் இல்ல அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட டென்ட்டுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம ஃபெங்ஜிங்கே அப்புறம் லிங்லாங் கூட புதுசா ஒரு கேரக்டர் வந்தான்ல, அவன் பேர் என்னன்னு சொல்ல கைஸ், அவனும் நீங்க சொன்ன மாதிரியே அந்த நோமாடி கிளானை பத்தி இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ண போலாம், எப்ப போலாம் எப்படி போலாம் அதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு நானே நேரா போய் அந்த நோமேடிக் ட்ரைப்ல இருக்க பீஸ்ட் எல்லாம் கொன்னேன் அப்படின்னா தான் அதை பத்தி என்னால கத்துக்க முடியும், அது மட்டும் இல்லாம நான் ஹெவன் ரோஸ் பிளேஸுக்கு வரது இது ஒரு குவாலிஃபிகேஷனா கூட இருக்கும்ல அப்படிங்கிறான். நம்ம லின்லானும் ஷாக் ஆயிட்டு யோ குயிஃபங்க நீ உண்மையால அங்க போறியா, ஏதாவது ஆபத்து வந்துட போகுது, இருந்தாலும் நீ இப்ப பண்ண போற அச்சீவ்மெண்ட் எடுக்கிற ரிஸ்க்கு ஒர்த்தா தான் இருக்கும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்புறம் என்ன கிளம்பலாமா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் டென்ட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா ஒரு குதிரைய 4-5 பேர் பிடிக்க முடியாம பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க. அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் குயிஃபங் நாம அந்த கிராஸ்லேண்டுக்கு போக போறோம்ல, அவ்வளவு தூரம் நடந்தேவா போக முடியும், அதனாலதான் இந்த பீஸ்ட வாங்கிட்டு வந்தோம், ஆனா என்ன பண்றது இந்த பீஸ்ட எங்க யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்புறம் இதோட ரேஸ் கூட கரெக்டா என்னன்னு தெரியல, இந்த குதிரைய சாதாரணமா நினைச்சு போன நிறைய பேரு இந்த குதிரையோட ஒரு கிக்க வாங்கிட்டு பல மாசமா பெட்லியே கிடந்தாங்க, அதனால நீ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவா அந்த குதிரையிட்ட போயிட்டு என்னடா பேசுறீங்க, இவன் அமைதியா தானே இருக்கான், சொல் பேச்செல்லாம் கேட்ப நாட்டங்குதே அப்படிங்கிறான். அப்ப நம்ம லின்லான பாக்கணுமே, அந்த குதிரை பண்ண அலப்பறையில டயர்ட் ஆயிட்டு யோ குயிஃபங்க இந்த குதிரையை உனக்கு அடக்க தெரியும்னா நீ முன்னாடியே வர வேண்டியது தானே, என்னோட எனர்ஜியை ஏயா ட்ரைன் பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் பிரதர் லின்லான் இப்ப அந்த கவுத்த விட்டுரு அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறமேட்டுக்கே அந்த லாங்கியா கிராஸ்லேண்டோட பேட்டில் ஃபீல்டுல காட்டுறாங்க. அப்ப அந்த புது கேரக்டரும் நம்ம ஹீரோ கிட்ட குயிஃபங் நாம இங்க தனியா வரது ரொம்பவே ஆபத்து, இந்த நோமேடிக் கிளானை சேர்ந்தவனுங்க எனிமி அப்படின்னு சொல்லி ஈஸியா நம்மள போட்டு தள்ளிடுவானுங்க, அப்படி ஒருவேளை நம்ம சண்டை போட்டு தோக்குற நிலைமையில இருந்தா கூட இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே உன்னை விட இந்த நோமேடிக் கிளானை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு என்னோட டார்கெட்ல அந்த ஃபயர் சி டீமன், அவன் இந்த நோமேடிக் கிளான்ல வாய்டு ஸ்டேஜோட 7th லெவல்ல இருக்கான் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருந்து யாரோ டியான்சோ பிளேஸ் சேர்ந்தவனுங்க வந்துட்டானுங்க, அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு கத்துறானுங்க. அப்ப அங்க ஒரு ஓனாய் மேல உட்காந்துட்டு இருக்கிறோம், டி யாரும் அட்டாக் பண்ணாதீங்க, என்னோட ஓனாயி ரொம்பவே பசியா இருக்குது, அது சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த புது கேரக்டரும் ஷாக் ஆயிட்டு குயிஃபங் அவனுங்க ஏற்கனவே இங்க வந்துட்டானுங்க, இங்க இருக்கவனுங்களை பார்த்தா வாய்டு ஸ்டேஜோட 3rd லெவல்ல இருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு பரவாயில்ல இவனுங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனோட
அவனோட சோல் எக்ஸ்டென்சிங் டிராகர் எடுத்து அந்த ஓனாயோட சேர்த்தி அது மேல இருந்தவனையும் ஒரே அட்டாக்ல கொண்டுட்டான். அந்த நோமேடிக் கிளானை சேர்ந்த மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டு, டேய் நீ அதை பாத்தியா, அவன் பண்ண அட்டாக்க என்னால தெளிவா பார்க்க கூட முடியல, இவன் யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் முழு டெவிலாவே மாறிட்டு, கண்ணுங்களா பார்க்க முடியலையா, நீங்க சாவறதுக்கு முன்னாடியாவது பாருங்க அப்படின்னு அவங்கிட்ட இருக்க மொத்த டிராகரையும் அவனுங்களை நோக்கி அட்டாக் பண்றான். அங்க வந்த நோமேடிக் கிளான் ட்ரைபை சேர்ந்த மொத்த பேத்தோட கதையும் முடிஞ்சு. அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் ஒருத்தனை மட்டும் உயிரோட விட்டு, டேய் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ இங்க இருந்து போலாம், நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஆனா அதுக்கு பதிலா உன்னோட ட்ரைப்ல இருக்க ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனை என்ன வந்து மீட் பண்ண சொல்லுடா அப்படின்னு டெவில் மாதிரி சொல்றான். அந்த ட்ரைபை சேர்ந்தவனும் ஐயா சாமி விட்டா போதும் அப்படின்னு உளுந்தடிச்சு ஓடுறான். நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, கூடி சீக்கிரமே அந்த நோமேடிக் ட்ரைப்ல இருந்து ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பர்சன் வருவான், ஆனா ஒருத்தன் போய் சொன்னா எப்படி வருவான், நிறைய பேர் போய் சொன்னா தானே நம்புவான், அதனால இந்த ட்ரைபோட மீதி கும்பல் எங்க இருக்குன்னு தொலைவி அவனுங்களை போட்டு தரலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த புது கேரக்டரும் ஓகே அப்படிங்கிறான். இப்ப நம்ம ஹீரோ கூட வந்து சண்டை போடானுங்களே, இவனுங்க வந்து இந்த நோமேடிக் ட்ரைப்ல இருக்க ரேஞ்சர்ஸ் டீமை சேர்ந்தவனுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அதே மாதிரி இன்னும் 10 ரேஞ்சர்ஸ் குரூப்பை ஓட விட்டு அந்த நோமேடிக் ட்ரைபோட ஒரு வேன்கார்டு கேம்பை மொத்தமா எரிச்சு விட்டு, இப்ப கூடி சீக்கிரமே அந்த ட்ரைப்ல இருந்து ஒரு டீமன் வரப்போகுது அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த நோமேடிக் ட்ரைபோட சீஃப் இருக்க இடத்த காட்டுறாங்க. இவன் வந்து இந்த நோமேடிக் ட்ரைப்ல இருக்க ஒரு வாரியர், இவனோட பேரு கீ லியான்பா. அப்புறம் இவன் தான் இந்த நோமேடிக் ட்ரைபோட சீஃப், இவனோட பேரு கீ லியான் ஷியான்கு. அப்ப அந்த சீஃபும் மகனே அந்த டியான்சோ பிளேஸ்ல இருந்து ஒரு டீமனை அமுச்சு வச்சிருக்கானுங்க, அவன் பண்றதெல்லாம் பார்த்தா அவனோட டார்கெட் நீ தான் அப்படின்னு தெளிவா தெரியுது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹீ லியான்பாவும், அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவனோட சாவை தேடிட்டு வந்திருக்கான், நான் அவனோட தலையை கொண்டு வரேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு போறான். அப்ப அந்த சீஃபும் மகனே பார்த்து பத்திரம், அவனோட தலையை நீ சொன்ன மாதிரி சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு அமுச்சு வைக்கிறான். அப்ப அந்த ஹீ லியான்பாவும் சிரிச்சுக்கிட்டு, என்னோட அப்பாவுக்கு அந்த டீமனோட தலை வேணுமா, நான் கண்டிப்பா இந்த பேட்டில் வின் பண்ணுவேன் அப்படின்ட்டு போறான். அப்புறம் நம்ம ஹீரோவையும் அந்த புது கேரக்டரையும் காட்டுறாங்க. அவனும் குயிஃபேங் நம்ம கடைசி 5 நாளா இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம், யாரும் வர மாதிரி தெரியலையே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பொறுமையா இருறா, அந்த ட்ரைப்ல இருந்து இன்னைக்குள்ள ஒருத்தன் இங்க வரப்போறான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறான். அப்ப அந்த குதிரையும் ஏதோ வைலண்டா பிஹேவ் பண்ணுது. அந்த புது கேரக்டரும் என்னடா பிரச்சனை அப்படின்னு ஷாக் ஆகுறான். இப்பதான் வல்லன்னு பேசிட்டு இருந்தானுங்க, பார்த்தா அந்த நோமேடிக் ட்ரைபை சேர்ந்தவனுங்க நம்ம ஹீரோவை சுத்து போட்டானுங்க. அப்போ இந்த ஹீ லியான்பாவும் ஒரு ஓனாய் மேல நின்னுகிட்டு, நான் கேள்விப்பட்டேன் நீ எனக்காக தான் காத்துட்டு இருக்கியா, சீக்கிரமா வா, யாரு பவர்ஃபுல்னு மோதி பாத்திரலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த புது கேரக்டரும் யாரா இவன், இவனோட பிரசன்ஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இவன் தான் அந்த வாய்டு ஸ்டேஜ்ல 7th லெவல்ல இருக்கவனா, இவனை நம்ம குயிஃபங்கால தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். நம்ம ஹீரோவும் அவனோட ஆறாவுக்கு முன்னாடி அசால்ட்டா நடந்து போயிட்டு, ஓ நீ தான் இந்த ட்ரைப்லயே ஸ்ட்ராங்கா, ஏன்டா இவ்வளவு லேட்டா வர அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த புது கேரக்டர்லாம், டே இங்க என்னடா நடக்குது, இந்த குயிஃபங் இவன் என்னடா சாதாரணமா நடந்து போறான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த ஹீ லியான்பாவும் அவன் கையில இருந்து வெப்பனை வச்சு, டேய் குழந்தை நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, பேச்சு மட்டும்தானே அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் இல்ல நான் சைட்லயும் காட்டுவேன் அப்படின்னு அவனோட ஸ்வாட 2ஆ வெட்டிட்டான். அப்போ அந்த ஹீ லியான்பாவும், டேய் உன்னோட ஸ்வாடு அது எந்த மெட்டீரியல்ல செஞ்சதுடா, என்னோட ஸ்வாட எப்படா வெட்டின அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும், டேய் முட்டாள், இந்த வெப்பன் எந்த மெட்டீரியல்ல செய்யப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, ஒரு வெப்பன்ல இருந்து எந்த டைரக்ஷன்ல அட்டாக் வருதோ அதை கணிச்சா போதும், எந்த ஒரு வெப்பனாலையும் இன்னொரு வெப்பனை வெட்ட முடியும், அப்புறம் இதே மாதிரி தான் நான் உன்னையும் வெட்ட போறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த ஹீ லியான்பாவும், டேய் நீ இப்ப என்ன சொன்ன, நோமேடிக் ட்ரைபை சேர்ந்த என்ன குறைச்சி மதிப்பிடுறியா, உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு, கிரேட் ப்ரொடக்டர் உங்களோட ப்ரொடக்ஷனை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஏதோ ஒரு தண்டரை இவன் வானத்துக்கு அனுப்புறான். அப்ப அந்த தண்டர்ல இருந்து ஒரு பறவை மாதிரி வருது, இது வந்து தண்டரஸ் விண்ட் டிவைன் ஃபால்கன், இதுதான் இந்த நோமேடிக் ட்ரைபோட ப்ரொடக்டர் காடு. அப்போ அந்த ஹீ லியான்பாவும், ப்ரொடக்டர் உங்களோட பவரை எனக்கு கொடுங்க அப்படிங்கிறான். அந்த ஃபால்கனும் கீழே தரையை நோக்கி போற மாதிரி இருக்கு. அப்புறம் கைஸ் இந்த மானோவில் நான் நேத்து அப்லோட் பண்ண வீடியோ 2 நாள் ஆகிதான் 1K தாண்டிக்குது, உங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால கண்டிப்பா இதை கண்டினியூ பண்ண முடியாது கைஸ், நான் டிஸ்கன்டினியூ தான் பண்ணணும். மினிமம் ஒரு 2K வியூஸ்க்கு மேல வந்தாதான் யூடியூப்ல இருந்து ஒரு $0.40 கொடுப்பாங்க. 0.40 அப்படின்னா இந்தியன் ருப்பியில ஒரு 35 ரூபா 40 ரூபா அவ்வளவுதான் இருக்கும். அதனால நான் இந்த மானாவில் அடுத்து ஒரு 10 சாப்டர் போடுவேன், அதுக்கும் இந்த மாதிரி வியூஸே போகல அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த மானுவா டிஸ்கன்டினியூ தான்
அனலைஸ் பண்ணோம். என்னை மன்னிச்சிருங்க, வேற வழி இல்லை. சரி ஓகே, இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். பார்க்குற அளவு லைக் போட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.